வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி கடலின் நடுவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கப்பலை பத்தி. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நடுக்கடல்ல ஒரு கப்பல் மிதந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பல் முழுவதும் சரியாக இருந்தது. உணவு இருந்தது, பொருட்கள் இருந்தது. ஆனா அதுல இருந்த க்ரூ மட்டும் முழுக்க காணாம போயிருந்தாங்க. எந்த ஃபைட் எவிடன்ஸும் இல்ல, எந்த டெட் பாடியும் இல்ல, முழுமையான நிசப்தம். இத பற்றி தான் இந்த வரலாற்று அலசல்ல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஓகே, இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போலாம். எல்லாமே அங்க அப்படியே இருக்கு. சாப்பாடு இருக்கு, சரக்குகள்லாம் பத்திரமா இருக்கு. ஆனா அங்க வேலை செஞ்சவங்க மட்டும் எங்க போனாங்க? இதுதான் எல்லார் மனசுலயும் எழுகின்ற மிகப்பெரிய கேள்வி. அந்த ஷிப்போட பேர் தான் மேரி செலஸ்ட். 1872ஆம் ஆண்டு அட்லாண்டிக் ஓஷன்ல செயிலிங் பண்ணி கொண்டிருந்த இந்த மர்ச்சன்ட் ஷிப் சடனா அபேண்டன் நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கப்பலை கண்டுபிடித்தவர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தபோது அது சாதாரணமா தான் இருந்தது. சேல்ஸ் சில டேமேஜ் இருந்தது. ஆனா பெரிய டிசாஸ்டர் மாதிரி எதுவும் தெரியல. ஷிப் சிங்க் ஆகவும் இல்ல. ஒருவேளை பெரிய புயல் வந்திருந்தா கூட கப்பல் இந்த அளவுக்கு பத்திரமா இருந்திருக்காது இல்லையா? இப்போ நாம ஒரு கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி அந்த கப்பலுக்குள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு பாப்போம். ஏன்னா உள்ள இருந்த பொருட்களை பார்க்கும்போது இந்த மர்மம் இன்னும் ஆழமாகுது. கப்பலுக்குள்ள போய் பார்த்தா கார்கோ எல்லாமே ஆல்மோஸ்ட் அன்டச்ட். க்ரூ பிலாங்கிங்ஸ் கூட அங்கேயே இருந்தது. ஆனால் கேப்டன், அவரது ஃபேமிலி மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் யாருமே இல்ல. கப்பல்ல இருந்த லைஃப் போட் மட்டும் மிஸ்ஸிங். பொருட்கள் எல்லாம் இருக்கு, மனிதர்கள் மட்டும் மாயமா மறைஞ்சிட்டாங்க. இது எவ்ளோ அதிர்ச்சியான விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் உடனே உலகம் முழுக்க ஒரு பெரிய மிஸ்ட்ரியா மாறிவிட்டது. அந்த நாள்ல என்ன நடந்தது? ஏன் எல்லாரும் ஷிப்பை விட்டு போனாங்க? எந்த கிளியர் ஆன்சரையும் கிடைக்கவில்லை. அதனால மக்கள் பலவிதமான தியரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சில தியரி சொல்றது என்னன்னா, ஆல்கஹால் கார்கோ லீக் ஆகி எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்னு பயந்து க்ரூ எஸ்கேப் பண்ணிருக்கலாம். இன்னொரு தியரி ஜயண்ட் சீ வேவ் தாக்கியிருக்கலான்னு சொல்லுது. சிலர் பைரசி அட்டாக்னு நம்பினாங்க. இன்னும் சிலர் பாரநார்மல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கூட சொன்னாங்க. சீ மான்ஸ்டர்ஸ், கோஸ்ட்ஸ், ஈவன் ஏலியன் அப்டக்ஷன் கூட தியரிஸ் வந்தது. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தியரிக்கும் சாலிட் ப்ரூஃப் இல்ல. இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் எக்ஸாக்ட் ஆன்சர் கடைசி வரைக்கும் கிடைக்கவில்லை. இதுல குறிப்பா பைரசி அட்டாக்னு நம்பினாங்க இல்லையா? அத கவனிங்க. கப்பல்ல இருந்த பணம், வேல்யூபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் அன்டச்டு இருந்தது. எதுவுமே திருடப்படல அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா, கடல் கொள்ளையர்கள் ஏன் பொக்கிஷங்களை விட்டுட்டு போவாங்க? கொள்ளையடிக்கு வர்றவங்க கண்டிப்பா விலைமதிப்பற்ற பொருட்களை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. அதனால பைரசி தியரி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இது இன்னும் ஸ்ட்ரேஞ்சா ஆக்குவது என்னன்னா, கேப்டன்ஸ் லாக் லாஸ்ட் என்ட்ரி முற்றிலும் நார்மலா இருந்தது. அதாவது சடன் பேனிக் நடந்திருக்கணும். ஆனா ஏன் அப்படி அவசரமா கப்பலை விட்டு போற அளவுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எந்த ஒரு க்ளூவும் இல்ல. அந்த க்ரூ மெம்பர்ஸ் லைஃப் போட்ல எஸ்கேப் பண்ணிருக்கலாம் என்று எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா அந்த லைஃப் போட்டையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அட்லாண்டிக் ஓஷன் அந்த காலத்துல மிகவும் டேஞ்சரஸ். ஒருமுறை ஓப்பன் சீல லாஸ்ட் ஆனா சர்வைவ் பண்ண சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இதுதான் இந்த கதையோட மிக சோகமான ஒரு பக்கம். அதனால தான் மேரி செலஸ்ட் ஹிஸ்டரியில மிகவும் ஃபேமஸ் அன்சால்வ்ட் மேரிடைம் மிஸ்ட்ரியா மாறியது. இந்த கேஸ் இன்னைக்கும் புக்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸ் எல்லாத்திலும் பேசப்படுகிறது. ஏன்னா இது ஒரு சிம்பிள் டிஸப்பியரன்ஸ் இல்ல. எல்லாமே நார்மலா இருந்த ஒரு ஷிப்ல இருந்து மனிதர்கள் மட்டும் வேனிஷ் ஆகிவிட்டார்கள். அந்த சைலன்ஸ் தான் இந்த மிஸ்ட்ரியை இன்னும் பயங்கரமாக்குகிறது. இன்று கூட அந்த அபேண்டன் ஷிப் போட்டோஸ் மற்றும் டிராயிங்ஸ் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். கடைசியா ஒரு கொஸ்டின் மட்டும் இன்னும் பதில் இல்லாம இருக்கு. அந்த நாளில் மேரி செலஸ்ட் கப்பலில் உண்மையிலேயே என்ன நடந்தது? இந்த மர்மத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை இல்ல. இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ரியல் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திப்போம்.